சொல்லுங்கள். இது நித்திய கல்யாணி இப்போ இதோட பேர். ஆனால் அழகாக இருக்கும். வீட்டில் வச்சோம்னா தினமும் பூ பூத்துட்டே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. கலர் நல்லா இருக்குது பாருங்கள், ப்ரைட்டாக நல்லாயிருக்கும். ஒரு செடி சும்மா வச்சா போதும், அப்படியே நல்லா ப்ரைட்டாக பெருசாக வந்துடும். எப்பவும் பூத்து அதுலேருந்தே விதை விழுந்து நிறைய சுற்றி முளைக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கலரும் நல்லா அழகாக இருக்கும். பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். மொட்டு நிறையா இருக்கும். 2 செடி 3 செடி இருக்குது, நல்லாயிருக்கும். இது தும்பை. இது இந்த பூ நம்ம சளி பிடிச்சிருக்குன்னு சாமிக்கு வைக்கலாம், சிவனுக்கு. ஆனால் இந்த தும்பை பூ நம்ம சளி பிடிச்சிருக்குன்னா இதை நெய்யில் வதக்கி சாப்பிட்லாம். நெய்யில் வதக்கி சாப்பிட்டா நல்ல சளி, எவ்வளோ சளி இருந்தாலும் இந்த இலையை ஆவி பிடிக்கலாம். இந்த பூவை நெய்யில் வதக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லது உடம்புக்கு. இந்த செடியெலாம் இருந்ததுன்னா பிடுங்கி போடாதீங்க. மருந்து நமக்கு சளிக்கு நல்லா ஆவியும் பிடிக்கலாம். இந்த பூவை சாப்பிடவும் செய்யலாம்.